வெறும் 5 நிமிஷத்தில் 100 பப்படம் செய்யலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெயில் கூட தேவையில்லை, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு பச்சரிசி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கு அப்புறமா கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா உடையணும். இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவைக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கரண்டியை திருப்பிட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா கோடு தெரியணும். இப்போது ஒரு பானையில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு பானையை சுற்றி இந்த மாதிரி வெள்ளை துணியை நல்லா டைட்டாக கட்டிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை மாதிரி நல்லா ஒல்லியாக விரிச்சிட்டு மூடி போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் வெந்துடும். வெந்ததும் தோசை கரண்டி இல்லைன்னா ஷார்ப்பான கத்தி வச்சு எடுத்துட்டு காய வச்சிடுங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில்